இரகசிய நோய்களாக இருக்கக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக பெண்களுக்கு இருக்கிறது. அது எடுத்தோடனே அதில் கிருமி வருவதில்லை. இது இரத்தம் தன்மை மாறுகிறது. மார்பகங்களிலே போய் தங்கும் பொழுது அவை இரத்தத்தில் கலக்குகிற பொழுது உங்களுக்கு ஒரு அறிகுறியை காட்டும். அதனால் அந்த அறிகுறி வரும் பொழுதே நீங்கள் அப்படி இருப்பவர்கள் அவர்களுக்கான மருந்துகள் நம்மிடம் இருக்கிறது. மார்பகத்தினுடைய காம்புகளுக்கு உள்ளே ஊசியை போல் குத்தக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுகிற பொழுதே பெண்கள் உஷாராகிவிட வேண்டும். அந்த ஆரம்ப நிலையிலேயே கிள்ளி எறிந்து நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு கொடிய நோயிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலகத் தமிழர்களுக்கும் அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். நம் சேனலில் இன்று பேசக்கூடிய தலைப்பு மார்பக புற்றுநோயும் அதனுடைய மாற்றக்கூடிய மருந்து வகைகளும் என்பதை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு பெரும் பிரச்சனைகளுக்கு காரணமாக மனவேதனைகளுக்கும் சொல்ல முடியாத துன்பங்களுக்கு இன்று பெண்கள் இன்றைக்கு ஆளாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நோய்களில் இரகசிய நோய்களாக இருக்கக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக பெண்களுக்கு இருக்கிறது. இது யாரிடம் சொல்லுவது, என்ன செய்வது என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இதனுடைய அறிகுறிகளை நீங்கள் முதலில் தெரிந்து கொண்டால் ஆரம்பத்திலேயே நீங்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கான சில அறிகுறிகள் இருக்கின்றன. அந்த அறிகுறிகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்படி இருப்பவர்கள் உடனடியாக நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறிந்துவிட முடியும். முத்தினாலும் குணப்படுத்த முடியும், ஆனால் அது நேரமாகும். ஆனால் ஆரம்பத்திலே செய்வதுதான் சிறந்த புத்திசாலித்தனம். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது வருகிறது என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இது எந்த ஒரு ஸ்கேன் பண்ணாலும் தெரியாது. என்ன காரணம்னா, இந்த புற்றுநோய் என்பது மூலமே நம் உடம்பு இந்த புற்றுநோய் ஏன் அடுத்தவர்களுக்கு பரவுவதில்லை என்று சொன்னால், அது எடுத்தோடனே அதில் கிருமி வருவதில்லை. இது இரத்தம் தன்மை மாறுகிறது. அதீத கவலைப்படுகிறவர்கள், உணவு முறைகளை அதிக அமிலம் சேரக்கூடிய உப்பு வகைகள், செயற்கை உப்புகள் உணவின் மூலமாகவும் மன சிக்கலின் காரணமாகவும் தீராத பிரச்சனை, முடிவே தெரியவில்லை என்ற கவலை இருப்பவர்கள், இதுக்கு என்னதான் தீர்வென்றே தெரியாமல் எத்தனையோ பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, கணவன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளில் மூழ்கி இருக்கிற பொழுது ஒரு அளவுக்கு மேல் வேதனைக்கு நீங்கள் உள்ளாகிற பொழுது தூக்கம் கெடும். அந்த தூக்கம் கெடுகின்ற பொழுது உடல் உஷ்ணமாகி பித்த சுரப்பிகள் ஒரு அளவுக்கு மேல் சுரந்து இரத்தம் பித்தத்தன்மையாகி அமிலத்தன்மை ஆன நிறைய ரசாயனங்கள் நம் உடம்பிலே இருக்கின்றன. உணவுகளை அதை செரித்து அதை சத்துக்களை பிரிப்பதற்காக கடவுள் சில ரசாயனங்களை இயற்கையாக உள்ளே வைத்திருக்கிறார். அவை ஒரு அளவாகத்தான் சுரக்க வேண்டுமே தவிர அது அளவுக்கு மீறி சுமக்கிற பொழுது இரத்த நாளங்களிலே சென்று அது மார்பகங்களிலே போய் தங்கும் பொழுது அவை இரத்தத்தில் கலக்குகிற பொழுது உங்களுக்கு ஒரு அறிகுறியை காட்டும். பெண்கள் இதை நன்றாக உணர்வார்கள். இதை வெளியே சொல்லவும் முடியாது, யார் சொன்னாலும் புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊசியை வைத்து கொண்டு அந்த மார்பகத்தில் இருக்கக்கூடிய காம்பிற்கு நடுப்பகுதியில், உள்பகுதியில் யாரோ ஊசியில் குத்துவதை போல் இருக்கும். அந்த வேதனையை வாயால் சொல்ல முடியாது. அது அவர்கள் நரக வேதனையை அனுபவிப்பார்கள். ஊசி எப்பொழுது குத்தி கொண்டே இருக்கும், தூங்க விடாது. அதுதான் முதல் அறிகுறி. அது வர ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் மருந்து எடுத்து அதை உடைத்து விட்டால் இரத்தத்தினுடைய தன்மையை மாற்றி, அமிலத்தன்மையை மாற்றி, இரத்தம் காரத்தன்மையாக மாறுகிற பொழுது அது மாறிவிடும். அதை அப்படியே விடுகின்ற பொழுது அங்கு அந்த உஷ்ணம் ஏற்பட்டு அங்கே இருக்கிற இரத்த நாளங்களை எல்லாம் சதைகளுக்கு இடையில் ஓடக்கூடிய இரத்தங்களை உராய்ந்து கட்டியாக மாற்றி, பிறகு அது பழுத்து அது காப்பி, நம்ம காப்பி கொட்டையிலிருந்து வரக்கூடிய ஒரு திரவம் எப்படி காப்பி இருக்குமோ அந்த நிறத்தில் இரத்தம் காப்பி கலராக மாறி வந்துவிடும். அதனால் அந்த காப்பியே அதற்கு உதாரணமாக சொல்ல, அந்த இரத்தம் அப்படித்தான் இருக்கும் அது முற்றிய பிறகு. அதனால் அந்த அறிகுறி வரும் பொழுதே நீங்கள் அப்படி இருப்பவர்கள் அவர்களுக்கான மருந்துகள் நம்மிடம் இருக்கிறது. அதை கேட்டு பெற்று ஆரம்பத்திலேயே இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து பெண்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதனால் தீர்வு இல்லாத நோய்களே உலகத்தில் கிடையாது. இந்த நோய்கள் உருவாக்குவதற்கான காரணங்களை தெரிந்து அதற்குரிய மருந்துகளை எடுக்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் ஒரு அறிகுறி இருக்கின்றன. ஒரு மழை வரக்கு போகிறது என்றால் தவளை கத்துகிறது, நமக்கு குளிர்ந்த காற்று வீசுகிறது, மேகம் கருக்கிறது என்பதை போல ஒரு நோய் வருவதற்கு முன் உடம்பில் சில மாற்றங்களை அது காட்டும். அதனால் இதுதான் முதல் அறிகுறி. அதற்கு பிறகு அவர்களுக்கு இதயத்துக்கு நடுப்பகுதியிலே வலிகள் வர ஆரம்பிக்கும். படுத்து எந்திரிக்கும் பொழுது இதயத்தை அடைத்ததை போலலாம் இருக்கும். அதெல்லாம் 2வது 3வது அறிகுறிகள் முத்திய நிலையில் வரும். ஆரம்பத்தில் வருவது அந்த
மார்பகத்தினுடைய காம்புகளுக்கு உள்ளே ஊசியைப் போல் குத்தக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுகிற பொழுதே பெண்கள் உஷாராகிவிட வேண்டும். நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது, நம்ம ஏதோ அதிகம் ஸ்டன் பண்ணனால, வேதனை பண்ணனால அதில் வந்துட்டு அமிலம் சேர்ந்து விட்டது, இரத்தத்தோடு அது உராய்கின்ற பொழுது இரத்த நாளங்களை சூடு தாங்க முடியாமல் நம் காலிலே முள்ளை குத்துவதை போல் அந்த மார்பகங்களுக்கு நடுவிலே அந்த குத்தல் ஏற்படும். அப்படி வருகின்ற பொழுது, அப்படி இருக்கின்றவர்கள் இந்த ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு செய்து அந்த மருந்தை நீங்கள் வாங்கி தேனிலே காலை மாலை 2 வேளை 1 மண்டலம் நீங்கள் சாப்பிட்டால் அந்த இரத்தத்தினுடைய தன்மை சூடு குறைந்து, பித்தம் குறைந்து, அது அமிலம் குறைந்து, உங்களுக்கு ஆரம்பத்திலேயே மார்பக புற்றுநோய்க்கு உருவாகக்கூடிய அந்த ஆரம்ப நிலையிலேயே கிள்ளி எறிந்து நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு கொடிய நோயிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதயே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண் நமஸ்துதே.